ஆதித்யா சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருந்தேலிடமும் கருணை காட்டிய காஞ்சி கடவுளின் கருணையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை. கருந்தேலிடமும் கருணை காட்டிய காஞ்சி கடவுள். கடவுளின் சுய வடிவை யாரும் காண முடியாது என்பதால் மனித வடிவில் காஞ்சி பெரியவராக அவதரித்து வந்த கடவுளின் லீலைகளை படிப்பதும் கேட்பதும் பெரும் புண்ணியமாகும். அதையடுத்து காஞ்சி பெரியவர் கடவுளின் அவதாரம்தான் என்பதை நிரூபித்த சம்பவம் ஒன்றை காணலாம். மகானின் தரிசனம். ஆதிசங்கரர் உருவாக்கிய காஞ்சி காமகோடி பீடத்தின் 68 மடாதிபதியாக வீற்றிருந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மடத்தில் ஒரு சமயம் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருந்தார். நாடு முழுவதும் தீர்த்த யாத்திரையாக ஆதிசங்கரர் போன்றே தனது வாதங்கள் தேய நடந்து செல்லும் பழக்கத்தை காஞ்சி பெரியவர் கடைபிடித்து வந்தார். அவ்வாறு ஒரு சமயம் தீர்த்த யாத்திரை முடிந்து காஞ்சி மடத்தில் இருந்தபோது அவரை பக்தர்கள் பலர் தரிசிக்க வந்தனர். காஞ்சி பெரியவர் காஞ்சியில் இருக்கும் போது அவரை தரிசிக்க பெரும் திரளான மக்கள் வருகை புரிவதுண்டு. அவ்வாறு ஒரு நாள் பெரும் கூட்டமாக மக்கள் வருகை புரிந்த நேரத்தில் மக்களும் தங்கள் காணிக்கையாக பூமாலைகளும் பழங்களுமாக மலையளவு குவித்து விட்டனர். கருந்தேலிடம் கருணை. கோயில் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் மூலவர் சுவாமியை வழிபடுவது போன்றே நடமாடும் உற்சவராகவும் அருள் புரிந்து கொண்டிருந்த பரபிரம்மனான காஞ்சி மகானை தரிசிக்க பலரும் வரிசையாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது வட மாநிலத்தில் தங்கியிருந்த ஒரு தமிழக பக்தரும் தனது குடும்பத்தினருடன் சென்று காணிக்கையாக கொண்டு வந்திருந்த பழங்கள் பூமாலையை ஒரு தட்டில் வைப்பதற்காக குனிந்து அதை வைத்தனர். அப்போது அந்த தட்டின் அடியில் இருந்த கருந்தேல் ஒன்று அந்த அன்பரை கொட்டியது. அதனால் கடும் வலியால் அவர் அலறி துடித்த போது அங்கிருந்த கூட்டத்தினர் கருந்தேலை கண்டதால் பீதியடைந்து சலசலப்பு ஏற்பட்டது. அதை கண்ட பெரியவர் தேல் கொட்டியவரிடம் என்ன தேல் கொட்டியதா என்று ஒன்றும் அறியாதவர் போல கேட்டார். அப்போது அருகில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆளாளுக்கு ஒன்றை கூறி தேல் கொட்டிய நபரை பயமுறுத்தினர். அதை கேட்ட பெரியவர் எல்லோரையும் அமைதியாக இருக்கும்படி கூறிவிட்டு, தேல் கொட்டின வலி ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கா என்று அவரிடம் கேட்டார். அதுவரை வலியால் அவதியடைந்த அந்த வடமாநில அன்பர் அப்படியே ஒரு நிமிடம் அமைதியாக நின்று, ஏதோ கடித்த நினைவிருக்கிறது, ஆனால் இப்போது எதுவும் இல்லை என்று கூறினார். அதை கேட்ட அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒரு நிமிடத்திற்குள்ளாகவா எப்படி இந்த மாற்றம் நடைபெறும் என்று அதிசயமடைந்தனர். எல்லாம் காஞ்சி பெரியவர் அருளே என்று அவர் கூறிய போது, நான் எதுவும் செய்யல, உனக்கு கையில் தேல் ஏறியதும் அது கொட்டி இருக்கும் என்ற பயத்தில் இருந்தாய். நான் கேட்டதும் உனக்கு வழி தெரியாததால் நீ யோசித்த போது தேல் கொட்டவில்லை என்று புரிந்து சொல்கிறாய் என்று கூறினார். எல்லாம் அறிந்த மகான் எதுவும் செய்யாத மாதிரி அடக்கமாக இருப்பதை கண்ட அந்த அன்பர் பெரியவரை வணங்கினார். மேலும் அவர் கொடுத்த விபூதியை தேல் கொட்டின இடத்தில் தடவிய பின்னர் எறும்பு கடிச்ச மாதிரி இருந்த அந்த வலியும் அவருக்கு இல்லவே இல்லை. அதன் பின்னர் அந்த பக்தர் சென்றதும் அருகில் இருந்த ஒரு தொண்டரை அழைத்து இந்த கருந்தேலை ஒரு மூங்கில் தட்டில் பிடித்து எங்கேயாவது புதர் நிழலில் விட்டு வா என்று கூறினார். அதேபோல் அவர் திரும்பி வந்ததும் வெயில் இருக்கும் இடத்தில் இல்லாமல் நிழல் இருக்கும் இடத்தில் தானே விட்டே என்றார். அதிலிருந்து கொடிய விஷமுடைய உயிரினமான கருந்தேலிடம் கூட காஞ்சி மகான் கருணை கொண்டிருந்ததை வானமும் வாழ்த்தும் விதமாக பலத்த மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. ஆதிசங்கரரின் மறு அவதாரமாக கருதப்பட்ட காஞ்சி பெரியவர் கருந்தேலிடம் கூட கருணை காட்டியவர் என்ப பெருமை கொண்டானவர். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.